ஒரு பருக்கையா சொல்லாதடா. இந்த ஒரு பருக்கை ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம வடிக்கும் போது தெரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சியை போக்குனால குப்பைக்கு போகணுமாடா. ஹலோ RDF, நம்ம வந்து இப்போது புதுசாக வந்து GoPro 11 வாங்கியிருக்கோம். நம்ம இத்தனை நாள் வந்து விளாக் போடாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கேமரா இல்லைங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டால் சுத்தமாக குவாலிட்டியே வர மாட்டேங்குது. அதனால் குவாலிட்டி வரணும்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து GoPro Hero 11 பிளாக் வாங்கியிருக்கோங்க. இப்போது வந்த மாடல் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு கேமரா வாங்கிட்டோம். இதை வந்து நம்ம எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதாங்க GoPro Hero 11 பிளாக். குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதுமாவே. ஆனால் இது கூட வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் C சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜர் வந்து சார்ஜர் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம மைக் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைப் C மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணுறத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு மவுண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மவுண்ட் வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து கொடுத்தாங்க. அதான் இதுவும் சேர்ந்து ஒரு மவுண்ட் தான் வரும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில் வாங்கிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துலாம். நான் வந்து எடுத்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து கொஞ்சம் ரொம்ப கீழே இந்த மாதிரி இருந்தது. வண்டி மட்டும் தான் தெரிஞ்சது, ரோடே தெரியல. அதனால் வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணலை. பட் இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணும்னா இந்த சைடு வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கிறதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபிக்ஸ் பண்ணதில் வந்து மேலே வச்சு கேமரா எடுத்தால் அது ஒரு மேலே மட்டும்தான் தெரியுது. ஆனால் நம்ம கேமரா வந்து இப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை நமக்கு. அதனால் நம்ம கேமரா வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம வண்டியிலேருந்து சைடில் முன்னாடி எல்லாமே வந்து கிளியராக தெரியுது. அதனால் நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதா தான் இப்படி பண்ணணும். நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ண தான் நல்லாயிருக்கு எனக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம GoPro வந்து கீழே 2 கொடுத்துருக்காங்கல்ல, இது 2த்தை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா ஆன் பண்ணி காமிக்கலாம். இங்கே வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து அதில் தெரியும்னு நினைக்கிறேன். குவாலிட்டியாக எல்லாமே கிளியராக தெரியுது. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து தெரியும். நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து 4K வைஸ் பார்க்கும்போது வைட் ஆங்கிள் எல்லாமே ஹைப்பர் வியூவில் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் வியூனா வந்து இங்கே போட்டுருக்கல கீழே ஹெச்னு, அதுதான் வந்து ஹைப்பர் வியூ. ஹைப்பர் வியூன்னு பார்க்கும்போது நான் வந்து இவ்வளோ கிட்ட வச்சாலும் வந்து வைட் ஆங்கிள் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே கிளியராக தெரியுது. அதுதான் ஹைப்பர் வியூன்னு சொல்லுவாங்க. வைடு வந்து பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். வைடு வந்து நார்மலாக தெரியுது வைடு. அதே மாதிரி நம்ம லீனியர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து லீனரு. அதே மாதிரி நமக்கு பிடிச்சதே இதில் வந்து ஸ்டெபிலைசேஷன் தாங்க. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ ஆட்டுறேன், ஆனால் அந்த ஷேக்கிங்கே தெரியல. அதில் சுத்தமாக ஷேக்கிங்கே இல்லை. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு வந்து இப்படி பாருங்கள், இப்படி வந்து லைட்டாக ஷேக்கிங் இருக்கும். ஆனால் நம்ம நேராக ஆட்டும் போது பார்த்திங்கன்னா ஷேக்கிங்கே இல்லை. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லலாம் இதில். அதுக்கப்புறம் SD கார்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக SD கார்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். SD கார்டு நோன் காமிக்குது பார்த்திங்களா மேலே, அது வந்து எக்ஸ்ட்ரா SD கார்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வேறு 5K குவாலிட்டி இருக்குதுங்க. இதில் வந்து 5K குவாலிட்டி இருக்குது. 8x ஸ்லோ மோஷன் இருக்குது. எல்லாமே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போது ஒரு வீடியோ எடுக்கனாலும் நம்ம ஹெல்மெட்டில் வச்சுருக்கோன்னா நம்ம வந்து பேச முடியும். அதனால் நம்ம கை எடுத்துகிட்டு போய் ஆன் பண்ண தேவையில்ல. GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சொன்னால் போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது. வேறு ஃபியூச்சர்ஸ்னு சொல்ல போனால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரீல்ஸ் பண்ணணுனாலும் இல்லை ஒரு விளாக் எடுக்கணுனாலும் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஆட்டோ ரொட்டேட் வந்து இது ஆகுது. இங்கே பாருங்கள், இப்படி நம்ம ரீல்ஸ் எடுக்க போனால் அது ஸ்டார்டிங்காக ரீல்ஸ் எடுக்காது. அதே மாதிரி நம்ம விளாக் பண்ணனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான கேமரான்னு சொல்லலாம். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். முன்னாடி விளாக் பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்மக்கிட்ட கேமரா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விளாக் பண்ணல. இப்போது வந்து எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே செட்டில் ஆகிற மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
கேமரா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கேமரா வந்து நம்ம இந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வியூ கரெக்டாக இருக்குது. நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணால் வியூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே மட்டும்தான் போகுது, வண்டிக்கு தெரியவே இல்லை. அதனால் நம்ம இந்த சைடு இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியும் தெரியும், அதே சைடு மேலே வந்து ஃபுல்லாகவும் தெரியும். இப்போது வந்து நான் இந்த சைடு விளாக்ஸ் வந்து கேமரா வந்து SD கார்டு இல்லை, இப்போ XD கார்டு போட்டால் கேமரா ஆன் ஆகும். ஆனால் இப்போ இந்த மாதிரி விளாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கீழேயும் கவர் ஆகும், மேலேயும் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு. நான் இந்த வீடியோ வந்து கிளிப் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்ல போனால் இதில் வந்து மைக் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. மைக்கு GoPro ஒரிஜினல்னு பார்த்தோன்னா 20,000 வருது. நம்ம நார்மலாக டைப் C ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி மைக் வாங்கினா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. வேறு நான் வந்து SD கார்டு வந்து இதுக்கு வாங்கியிருக்கேன். இது வந்து SD கார்டு மட்டும் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1200 வந்தது. ஆனால் இதுக்குன்னு ஒரு தனி மெமரி கார்டு இருக்குது. அது இந்த மெமரி கார்டு மட்டும்தான் GoProக்கு வந்து செட் ஆகுது. ஏன்னா இந்த வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரீம் கார்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். இது வந்து 128 GB, அதனால் 1200 வந்தது. ஆனால் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ 3 நிமிஷம் தான் எடுத்தேன், அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 GB. அவ்வளோ குவாலிட்டி வைஸ் நம்ம 4Kல வச்சு எடுத்தாலே அவ்வளோ MB வருது. நம்ம 5.3K வரைக்கும் இருக்குது. 5Kலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ வரும் போல் MBயில் GBயில் தான் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கேமரா வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க, வாட்டர் உள்ளே போகாத மாதிரி. 30 மீட்டர் வரைக்கும் நம்ம வாட்டர் உள்ள இதில் 30 மீட்டர் வரைக்கும் நம்ம வாட்டர் உள்ள விடலாம். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க, இருங்க ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். பேட்ரி வந்து GoPro பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து GoPro பேட்ரி எப்படி கண்டுபிடிக்கணும், இதிலே வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் குவாலிட்டி கூட கொடுப்பாங்க. ஆனால் GoProன்றது வந்து மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலராக இருக்கும், இதில் வந்து GoProன்னு போட்டிருக்கும். இந்த பேட்ரி வந்து சார்ஜுன்னு வந்து பார்க்க போனால் ரொம்ப நல்லா தான் தாங்குது. நான் ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் எடுத்தேன். அது வந்து சார்ஜர்னு பார்க்கும்போது ஒரு 2% மட்டும் தான் போச்சு. 94 நான் சார்ஜ் போட்டு தான், நான் 92 தான் இருந்தது கடைசியில். 2% மட்டும் தான் சார்ஜ் போச்சு. சார்ஜ் வைஸ் பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்குது. இது வந்து நம்ம மெமரி கார்டு உள்ளே போட்டுட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, மெமரி கார்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம மெமரி கார்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியலங்க. இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்க முடியும். இதிலே காமிக்குது பாருங்கள். நான் எடுத்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் இதில் சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் 4Kல தான் எடுத்தேன். ஆனால் 4K மாதிரி வந்து தெரியுது, 5K மாதிரி தான் தெரியுது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வைட் ஆங்கிள் மாதிரி எடுக்கலாம், ஹைப்பர் வியூலையும் எடுக்கலாம், எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இதுக்கப்புறம் விளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் விளாக் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் இல்லை, 1 டேக்கு 1 டே விளாக் போடுவோம் கன்ஃபார்மாக. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கன்னா போகிற மாதிரி சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம GoPro வாங்கி ஃபஸ்ட்டு ரைடு எங்கே போகலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஃபஸ்ட்டு ரைடு வந்து ரொம்ப லாங்லாம் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கன்னா ஒரு சின்ன ரைடு போகிற மாதிரி சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளேனா இப்போது மேபி நிறைய பேர் சேலம் சொல்லியிருந்தாங்க. சேலம்னா இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் தோணியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேலம் ரைடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேலம் முருகர் கோவில், அப்புறம் காஞ்சிநகிரி ஹில்ஸ், அந்த மாதிரி நிறைய தடா ஃபால்ஸ், அந்த மாதிரி நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே போகலான்னு சொல்லிட்டு. நம்ம GoPro வாங்கி ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் RDF நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அங்கேயே போகலாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து விளாக் வந்து
மைக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சொன்னல. மைக் இல்லாமல் நம்ம ஒன்றுமே எடுக்க முடியலங்க. சுத்தமாக எவ்வளோ பேசினாலும் சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. மைக் இருந்தால் மட்டும்தான் இது கேட்கும். மைக் வந்து நம்ம இது ஹெல்மெட் வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேசினா இது கேமரா வெளியில் இருக்கிறதுனால ஒன்றுமே கேட்கல. ஃபுல்லாக காற்று சத்தம் மட்டும்தான் கேட்குது. நான் ஒரு நாள் பேசி பார்த்தேன். நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மைக் வந்து இந்த இடத்துல உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டா மட்டும்தான் நம்ம வைசர் போட்டுட்டு பேசலாம். ஏன்னா காற்று அடிக்காது, வாய்ஸ் நம்மளுக்கு கிளியராக கேட்கும். மைக் வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். கம்மிங் டியூஸ்டே தான் வருது. ஸோ மறக்காமல் வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளேயே எங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்திங் எவ்வளோ கிலோமீட்டர் தான், இப்போ ஒரு 350 அந்த மாதிரி போகலாம். ஆனால் 1 டே ட்ரிப் அந்த மாதிரி கூட ஓகே போகலாம். நம்ம ரைடு வந்து தனியாக தான் போக போகிறோம். ஏன்னா கூட வந்து யாருமே கூட்டின்னு போக போகிறது இல்லை. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி ஓகே முன்னாடி ஃபஸ்ட்டு ரைடு எப்பவுமே தனியாக தான் போக போகிறோம். இனிமேலும் நம்ம தனியாக தாங்க போக போகிறோம். யாரும் கூட கூட்டின்னு போக போகிறது இல்லை. பில்லியன் ரைடராக வந்தால் கூப்பிட்டு போகலாம், அப்படி வரலன்னா தனியாக தான் போக போகிறோம். GoPro வாங்கி ஃபஸ்ட்டு ரைடு எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீ கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் போவேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டெய்லியும் vlog போட்டுன்னே இருப்பேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர், டாடா.